பிரைஸ் தி லார்ட். எப்போதெல்லாம் ஆண்டவரின் துணை, பலம், ஆசீர் வேண்டுமோ அப்போதையெல்லாம் நமக்கு அவர் மீது அதிக நம்பிக்கை, விசுவாசம், விடாப்பிடியான பற்றுதல் இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்தித்தே ஆக வேண்டும், 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து விடுவார் என்ற மகதலேன் மரியாவின் நம்பிக்கை அவரை உயிர்த்த ஆண்டவரை காண செய்தது. தன் பேய் பிடித்திருந்த மகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூறினார். நிச்சயம் அவர் தன் மகளை குணப்படுத்துவார் என்ற விசுவாசம் கனானிய பெண்ணின் மகளை தீய ஆவியிலிருந்து விடுதலை தந்தது. பல தெய்வங்களை வழிபட்டு வந்த சமாரிய பெண்ணை நாடி சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே நீ தேடுகின்ற மெசியா, நானே ஜீவ ஊற்று என்று தன்னை வெளிப்படுத்தி தான் மெசியா என்பதை அவளுடைய பற்று நிமித்தம் தன்னை வெளிப்படுத்தினார். மத்தேயு 7 பார்க்கிறோம், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற வசனம் இந்த 3 நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இவர்களைப் போல நாமும் ஆண்டவரிடம் நம் தேவைகளை கேட்போம், அவரை மட்டுமே வாழ்வில் தேடுவோம். நமக்காக அவர் வைத்துள்ள ஆசீர்வாதங்களை பெறும் வரைக்கும் ஜெபத்தினால் அவர் மனக்கதவை தட்டுவோம். எனவே நம் பிரச்சனையை காட்டிலும் நம் ஆண்டவர் பெரியவர். எனவே